ஒரு நாள் பொறுமை இழந்துட்ட அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட, நீயும் தினமும் பூஜை செய்கிற, என்ன பலன் கிடைச்சிது? நம்ம வீட்டு குழந்தையோட பிரச்சனைக்கு என்ன காரணம்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுது இங்கே வந்து இப்படி ஊமையாக பிறந்து தானும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் வேதனைப்பட வைக்குது? நீ பிரார்த்தனை செய்கிற சித்தர்கள் எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருக்காங்களா? எப்போ நமக்கு விடிவு காலம் பிறக்கும்? இதுக்கு விட தேடாமல் சும்மா கண்ணை மூடி தியானம் பண்ணுறன்ற பேரில் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க. இதையெல்லாம் விட்டுட்டு வீட்டு வேலையை கவனிக்கிற வழியை பாரு. போதும் நீ செய்கிற பூஜைன்னு கோவமாக பேசிட்டாருங்க. அந்த பாட்டி அவர் சொன்னது கவனிக்காமல் தான் செய்கிற தியானத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எத்தனை தடவை சொல்லியும் கேட்க மாட்டியா? அப்படி என்ன பெரிய தியானம் உனக்கு பெருசுன்னு பாட்டி ஏட்டி உதச்சிட்றாரு. அந்த எதிர்பாராத தாக்குதலுக்கு அப்புறம் பாட்டி தியானத்துலேருந்து எழுந்து இங்கே என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஒருத்த நாய் மாதிரி கத்திட்ருக்கேன், நீ பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் தியானம் பூஜைன்னு உட்காந்துக்கிற. நீ எவ்வளோ செஞ்சாலும் ஒரு புண்ணியமும் இல்லை. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் நம்ம பேர குழந்தைக்கு தானே சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நீ பூஜை செய்கிற சித்தர்கள் நமக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லு.